லக்னோவில் தேர்வுக்கான பயிற்சி மையம் அமைந்த கட்டிடத்தில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டு 11 பேர் உயிரிழப்பு. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விபத்து குறித்தான மேலும் விவரங்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருக்கக்கூடிய பயிற்சி மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏராளமான மாணவர்கள் பயிலக்கூடிய ஒரு பயிற்சி மையத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது என்றும் அதில் 11 பேர் உடல் கருகி உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற விவரமும் வெளியாகி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இது குறித்து வெளியாகி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும் பொழுது மாணவர்கள் பலர் உயிர் பிழைப்பதற்காக கட்டடத்தினுடைய முதல் மாடியிலிருந்து குதிக்கக்கூடிய அந்த பதைபதைக்க வைக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. அவ்வாறு கீழே குதித்த மாணவர்களுக்கு தீயில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக பயந்து மாடியிலிருந்து கீழே குதித்தவர்களுக்கு கைகால் முறிவு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. கட்டடத்துக்குள்ளே சிக்கி கிடக்கக்கூடியவர்களை மீட்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அலிகஞ்ச் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில் இந்த 3 மாடி கட்டடம் கொண்ட வணிக வளாகம் அமைந்திருந்ததாகவும் அதில் தான் பயிற்சி மையம் அமைந்திருந்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக முதல் தள பகுதியிலே பயிற்சி நிலையில்தான் மாணவர்கள் பயின்று கொண்டிருந்த பொழுது திடீரென தீ பற்றி இருக்கின்றது. அதன் பிறகு மாணவர்கள் படி வழியாக இறங்கி வர முடியாமல் உள்ளே ஒரு கூச்சலிடக்கூடிய ஒரு சூழலில் சிக்கிக் கொண்ட நிலையில் தான் 11 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மேலும் பலர் இந்த தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கக்கூடும். குறிப்பாக தீ பற்றிய பிறகு பலருக்கு அங்கே அடர்ந்த புகை எழுந்ததன் காரணமாக மூச்சு விடுவதற்கு கூட சிரமம் ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாகவும் பலர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகின்றது. எனவே இப்பொழுது வரை இந்த பயிற்சி மையத்தில் தங்கி பயிற்சி எடுத்த மாணவர்களில் 11 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற விவரம் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உத்தரப்பிரதேச அரசாங்கம் அதிகாரப்பூர்வமான தகவலை விரைவில் வெளியிடும் எனவும் தீயணைப்புத் துறையினர் இதுவரை மீட்பு பணியை நிறைவு செய்யவில்லை. தொடர்ந்து அந்த பகுதியிலே மீட்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 3 மாடிகளை கொண்ட அந்த கட்டடத்திலே முதல் தளத்திலே தேர்வு மையங்களுக்கு பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கான பயிற்சி மையம் செயல்பட்டு வந்ததாகவும் அதில் பயின்ற மாணவர்களில் தான் 11 பேர் தற்பொழுது தீயில் உடல் கருகி இறந்திருக்கின்றார்கள் என்ற துயரச் செய்தி வெளியாகி இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.